ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாமணிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறாங்கிறத வீடியோக்குள்ள வந்து ஆமாம் பாருங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்போ இருந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விளாகில் வந்து உள்ளே அப்படியே வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகலாம். என்னடா பொசுக்கிட முடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? தெரிஞ்சிடும் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ராவல் தான். சரி வாங்க, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுக்கு வந்து வந்திருக்கோம். பாப்பாவுக்கு வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராகை விட இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து விரும்புகிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இப்போ இங்கே கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம். முன்னாடி வந்திருக்கோம். எதனால் அப்படின்னா, நீங்கள் இந்த சைடு மாமா வந்து கேட்டு வந்துட்டு வந்து எடுக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிளம்புவோம். கரெக்டாக வந்து 8:30 பஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளம்புவோம். பஸ் ஏறிட்டோம். நம்ம சாப்பிடாமல் வந்துட்டோம். வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது கடலை வாங்கினோம். சுட கடலை மசாலா பூரி அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பாப்பா வந்து 5:30-6 மணிங்கிறது தான் தயிர் சாப்பாடு சாப்பிட்டாங்க. எங்களுக்கு ஆனால் பசி ஆயிடுச்சு. சாப்பிட்ற நேரமும் ஆயிடுச்சு, பசி ஆயிடுச்சு மாமாவுக்கு வேறு. சிவாவில் இப்போ தான் கிளம்பியிருக்கானா. கேக் வாங்கி ஒரு கேக்கு வந்து அமுக்கிட்டு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகையில் 3 சீட் இருக்கும் இல்லைங்களா, 3 சீட் இருக்கிற இதில் தான் வந்து புக் பண்ணிவிட்டு, இல்லை 3 சீட் இருக்கிறதுல தான் வந்து உட்காந்து போவோம். இன்றைக்கி வந்து சார் வந்து தனியாக உட்காந்துருக்காரு, நானும் பாப்பாவும் வந்து தனியாக உட்காந்துருக்கேன். எப்பவுமே அவர் தலையில் கட்டிடுவேன் பாப்பாவை. இன்றைக்கி நான் தான் பார்த்துக்கேன். பாப்பாவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனி சீட்டு நம்ம வாங்கிட்டோம். இருந்தாலும் வந்து அப்பா கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்து எந்திரிச்சு போய் அவங்க அப்பா பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா மேலே படுத்துக்கிட்டாங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன், அப்புறம் ஏன்டா 2 சீட்டாக வாங்கினீங்க, 3 சீட்டாக வாங்கினீங்க, 2 சீட்டாக வாங்கியிருக்கலாம்னு நான் நினச்சேன். ஒரு கடையில் அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. டீ நான் வந்து டீ வாங்கிக்கிட்டே, மாமாவும் டீ தான் வாங்கினாங்க. பண்ணு துட்டு சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம், ஏன்னா டீயே நம்மளுக்கு கொமடிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கு அப்படின்னு பாப்பா ஒன்றுமே வாங்க மாட்டேன்ட்டாங்க. பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுது. சாப்பிடாம வேறு நம்ம எந்திரிச்சிட்டங்களா, அதனால் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. நிஜமாக சொல்கிறேன், வேறு யாராவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்டு போங்க, சாப்பிடாம போயிடாதீங்க. நானே வந்து சாப்பிடாம போயிட்டு ஏன்டா அப்போ ஒரு மாதிரியாக இருந்துச்சு, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அப்படியே காலையிலையும் விடிஞ்சிருச்சு. சூரிய பகவான் இன்றைக்கி நம்ம காலையிலேயே நேரமாக பார்த்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னா சூரிய பகவானை காலையில் நேரமாக பார்த்து இன்றைக்கி வந்து நம்ம அவர் மூஞ்சியில் தான் முழித்தோம். மாமாவும் பாப்பாவும் அந்த சைடே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு பாப்பா வந்து இந்த சைடு வந்து என் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டாங்க. வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து நம்மளை பிக்கப் பண்ண வந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்திருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. பஸ்ஸுக்காரங்க வந்து 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அப்படின்னு சொன்னனால லைவ் லொக்கேஷன் பார்த்துட்டு நீங்கள் வரக்கு இன்னும் லேட் ஆகும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புறாங்க, நாங்கள் வந்து பஸ்ஸை விட்டு இறங்குறோம். நம்ம வந்துட்டோம், வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் வந்தோம். பசிக்குது, மணி 8 ஆயிடுச்சு, 8:05 ஆயிடுச்சு. நம்ம வர வண்டி வந்து முன்னாடியே வந்துருச்சு. ஆட்டோவில் தான் வந்தோம். இந்த ஆட்டோவில் தான் வந்தோம். ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து மேலே ரூம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக. மாமா வந்து அந்த ரூம் போயிட்டாங்க, நாங்கள் இந்த ரூமில் இருக்கோம்.
ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம். குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரூமில் வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டோம். சாப்பிட்டு குளிக்கிறதுக்கு தான் இன்னும் ரூம் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? நிகழ்ச்சி வீடியோஸில் வந்து பார்க்கணும். இப்போ வரைக்கும் இன்னும் சொல்லலை. மாட்டை பார்த்து தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சொல்லணுன்னே இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனாலும் வந்து இன்னும் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்களே தான் வந்து பார்க்கணும். நாங்கள் கடைசியில் தான் சொல்லுவோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. சாப்பிட்ற கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இட்லியில் உப்பு இல்லை. ஏதாவது சொல்லணும்னு சொல்ல சும்மா சொன்னேன். நல்லா இருந்துச்சு. இடியாப்பம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா தேங்காய் பால் தான் மிஸ்ஸிங். தேங்காய் பால் இல்லையா? அப்படி சாம்பார்லேயே சாப்பிட்டேன். கடைசியாக வந்து நம்மளை இந்த பஸ்ஸில் ஏற சொன்னாங்க. இல்லை, இந்த பஸ்ஸில் ஏறி இருக்கோம். அவங்க வந்து நம்ம ரூம் இதான் சொல்லியிருக்காங்க. இந்த ரூம் தான் நிற்கிறோம். பார்ப்போம். இந்த ரூமில் தான் வந்துட்டு ஆகிட்டே இருக்குது. ரூமுக்கு லேட்டாக கொடுத்தனால பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்க லேட் ஆகிடுச்சு. டைம் வேறு ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி ஆகிட்டாங்க. காஸ்டியூம் தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாப்பாவோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா பிளராக தெரியுதா? இதான் பாப்பாவோட காஸ்டியூம். எங்கே வந்திருக்கீங்கன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. நீங்கள் உள்ள ஷோக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அப்படி நாங்கள் காமிக்கிறோம். ரெடி ஆகிட்டு கூப்பிட்றோம். ரெடி ஆகிட்டு கப்பா அடுத்த வீடியோ கண்டிப்பாக பண்ண முடியும். வெளியே வந்து நின்னாச்சு. கேமராவில் வந்தால் ஓகேவா? பரவாயில்லையாண்ணா? ஆமாம். ஹாய். குளிச்சு கிளம்பிட்டு இப்போ நம்ம அங்கே கிளம்பிட்டோம். இவங்களுக்கு வந்து 8வது வருஷம் கல்யாண நாள். இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. ஆமாம். அந்த கூட இங்கே பார்த்துக்கிட்டு ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்தாங்க. என்னென்னா 2 சிக்கன் பீஸு, அப்புறமா வந்து நம்மளுக்கு இந்த கருவாட்டு குழம்புன்னு சொல்ல முடியாது, மீன் குழம்புன்னு சொல்ல முடியாது. நம்ம நெத்திலி ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, குட்டி குட்டி நெத்திலி மீன், அந்த மீனில் வந்து குழம்பு வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே பக்கா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றி தான் குழம்பு வைப்பேன். இங்கே அந்த அக்கா வந்து தண்ணியாட்ட வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த காரில் தான் நம்ம போக போகிறோம். சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நான் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காலையில் தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம். அதனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, சாரியே கட்டிட்டு போனால் இரிட்டேட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஃபேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இரிட்டேட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து நான் சுடி வந்து மாற்றிட்டேன். மாமா மாற்றலை, பாப்பா வந்து பாதியிலே மாற்றிட்டாங்க. பாப்பா எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே மாற்றிட்டாங்க. பில்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பில்டிங்காக நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. எங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கே கடுப்பாக வருது. எப்படி தான் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு தெரில. நம்மளை இறக்கி விட்டு கார் கிளம்பிடுச்சு.
லாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கே எதுக்கு போகணும் நம்ம? இங்கே எதுக்கு? பேக் எடுத்தாச்சு. நாங்கள் எல்லா பக்கமும் வெளியில் இப்போ போகிறோம். வந்து நம்ம பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டனால இப்போ டீ குடிக்கலாம். தலைவலிக்குது. டீ குடிக்கலாம். இந்த சிஸ்டர் வந்து எங்கள் கூட வந்தாங்க. என் பொண்ணு காட்டுங்க. அத்தை வீடியோ எடுக்கிறாங்க. அத்தை யூடியூப் சேனலில் நீங்கள் வர போகிறீங்க. எவ்வளோ பெருசாக இருக்கா? ஏர்போர்ட் ஃபீல் வருதுல்ல இவ்வளோ வந்தா? பஸ் நல்லா இல்லை. அக்கா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். அது கூட எடுங்க. என்னங்கடா இது உண்மையிலேயே சென்னை பஸ் ஸ்டாண்டா? இது ஜம்முன்னு இருக்குப்பா. பஸ் ஸ்டாண்டு மாதிரியே இல்லைங்க, ஏதோ மாலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குதுங்க. இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டை நான் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா? தெரியலையே அவங்க எங்கே வராங்கன்னு. வா நம்ம டீ சாப்பிட போகலாம். ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம். தெரியலையே. இதில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் பாப்பாவும் போனாங்க. உண்மையாலுமே எனக்கு வந்து இதில் போகிறக்கு பயம். எதனால் அப்படின்லாம் தெரியாது, எனக்கு இதில் போகிறக்கு பயம். அவங்க 2 பேர் போனாங்க. நான் கீழே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து சைவ ஹோட்டலாக இருக்கட்டும், பால், அப்புறம் டீ, காஃபி, பீஸா, பர்கர் எல்லாமே இருக்குது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, சிக்கன் பிரியாணியா, நூடுல்ஸா, ஏடிஎம் மிஷினா, எல்லாமே இருக்குது. எந்த சைடு திரும்பினாலும் டாய்லெட்டு ஃபுல் பக்கா க்ளீனாக இருந்தது, சுத்தமாக இருந்துச்சு. அதை விட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டர் பாட்டில் வந்து காசு போட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து பின்னாடி வந்து சவுண்டு ஏதோ கேட்டனால இது நான் சவுண்டு வந்து நான் கட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். 10 ரூபா காயின் பண்ண வேலை. எந்த சைடு போடுறது நாங்களும் எல்லா வழியிலையும் தேடி பார்த்தோம். சத்தியமாக தெரில. எதாவது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் போடுற மாதிரி சின்ன ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தோம். மேலே பட்டன் இருந்துச்சு, அதையும் தட்டணும். கீழேயே பார்த்தே செவ்வாழை, மேலே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அதை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போகலாம். அந்த சைடு இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்காக வந்து அந்த நம்பரெல்லாம் கிளிக் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து காசு எதில் போடுறது அப்படின்னு சொல்லி தெரியலை. அதனால் வந்து இந்த சைடு வந்தோம். எங்கள் கூட வந்துருந்தாங்க இல்லைங்களா, அந்த அண்ணே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் சுற்றி தேடிட்டு இருக்கோம். ஆமாப்பா, கீழே பார்த்தோமே, மேலே பார்த்தோமா, மேலே பாருங்க ஜிபே போட்டிருக்காங்க. வடை போச்சு. ஜிபேல இல்ல மாத்தங்க. எங்க ஜிபேல போட்டா தான் வருமாமா. நான் இத போடுற காயின போடுறதுக்கு வழி தெரியாம பெட்டி எங்கடா ஹோட்டல் கல்லற இருக்கு, சைடுல இருக்கு, அதுக்கு போடலாம் பண்றது போட முடியல. நீங்க காயின் போட்டு தரீங்களா? காயின் போட்டு தரேன். அது வேற மாத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே சொல்றேன், சென்னை வந்து செம்மையா இருக்கு. எனக்கு இந்த இது பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நீட்டாக ஆம்பியன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கு, க்ளீனாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபுல்லாக கடை தான். ஃபுல்லாக நல்லா சாப்பிட்லாம். ஒவ்வொரு கடையை நல்லா சிக்கனு, முனியாண்டி விலாஸ், மதுரை முனியாண்டி விலாஸ் வச்சுருக்காங்க. இந்த சைட்லலாம் வந்து சைனீஸ் ஃபுட் வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸு நிறைய இருக்குது. கொஞ்சமாக அழுக்காங்க மிஷின் வச்சு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. உடனே க்ளீன் பண்ணிடுறாங்க அந்த இடத்த. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி சாப்பிட்டு போயிடலாம். மணி பார்த்திங்கன்னா 8 ஆயிடுச்சு. நம்ம வந்து அது 5. அங்கேயும் இங்கேயும் சுற்றி எல்லா கடையும் வேடிக்கை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பஸ் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா புரோட்டா வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து வெஜ் ரைஸ் வாங்கிக்கிட்டேன். பாப்பா ஒரு ஆனால் வெஜ் ரைஸை பார்சல் போட்டு தோசை வந்து சாப்பிட்டோம். சாப்பிடலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். 9:30 பஸ் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். கடைசியாக பஸ்ஸும் வந்துடுச்சு. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெசேஜ் வராமல் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்போம். மெசேஜ் வந்தனால ஃபோன் பண்ணி கேட்டோம். இங்கே தாங்க இருக்குது, வந்து அரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. அது தெரியாமல் நாங்கள் அங்கே போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறிட்டு, இந்த தடவை நீங்களும் பாப்பாவை உட்காந்துக்குங்க, நான் தனியாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே உட்காந்துக்கிட்டேன். பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் கூட இல்லை, நல்ல மழைங்க சென்னையில்.
நல்ல மழை. நாங்கள் போனப்போ மழை இல்லை, திருப்பி ரிட்டர்ன் கிளம்புறப்போ நைட்டு நல்ல மழை பிடிச்சிருச்சு. அதோடு அப்படியே நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன். விடிஞ்சும் போச்சு. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்கிட்ட பக்கத்தில் நெருங்கிருச்சு. பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. இப்போ தான் இறங்கணும். மணி பார்த்திங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:10 ஆகுது. மாமா வந்து வண்டி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. வண்டி எடுத்தோடனே நேராக நம்ம ஃபஸ்ட் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். முதல்ல எங்கடா போனீங்க? அதுலலாம் எதுவுமே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே இல்லை. அப்படியே தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிவி ஷோவுக்கு தான் வந்து போயிருந்தோம். வா தமிழாவா. நீங்களாக கால் பண்ணி போனீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்மளுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு வந்தது, வாய்ப்பு வந்தது. நம்ம டிக்கெட்லாம் போட்டு நம்ம வீடு கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தனால அந்த டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், போகலை. திருப்பியும் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி தான் கலைஞர் டிவியிலேருந்து முன்னாடி வந்து ஜீ தமிழில் வந்துச்சு. இப்போ வந்து கலைஞர் டிவியில் வந்து வந்துருந்துச்சு. இதுவும் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. டாபிக் கேட்டுட்டு யோசித்தோம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அதுக்கப்புறம் மாமா இல்லை போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் தான் பார்க்கலாம். உனக்கு தோணுது நீ பேசி, எனக்கு தோணுது நான் பேசுகிறேன், பரவாயில்ல. அதாவது அங்கே பேசுகிறது வந்து நம்ம டிவி ஷோ தான். பட் ஆனால் வந்து நம்ம அதை வந்து நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. நம்ம சும்மா போகிற ஜாலிக்கு பேசுகிறோம் வரோம், அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இதாக வந்து கிளம்பி போயிட்டு இப்போ நல்லபடியாக வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். நல்லபடியாக பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். பாப்பா பால் நினைக்கிறேன். கண்டிப்பாக டிவியில் நம்மளை வரணும்னு நினைக்கிறேன். ப்ரொமோ அதுதான், அது நல்லா இருக்கும். கண்டிப்பாக ப்ரொமோவில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் வருவேனா அப்படிங்கிறது தெரியாது. மாமா கண்டிப்பாக வருவார். அவங்க எடிட் பண்ணி கட் பண்ணி கூட போட்டு தூக்கி போட்டுருவாங்களா என்னமோ தெரில. வந்தால் சந்தோஷம் தான். பார்ப்போம். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, ஏன் அக்கா நீங்கள் வந்து இந்த டிவி ஷோக்கு வந்து போக மாட்டேறீங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு டைம் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து இது பண்ணி போகாமல் விட்டுட்டோம், நம்மளே போகாமல் விட்டுட்டோம். இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா கூப்பிட்டு நம்ம வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். நல்லபடியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து டிவியில் வருவோம், நாங்களும் வருவோம்ல. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ தான் வந்தோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எங்களோட 8வது கல்யாண நாள். 2 மணிக்கு சாயம் மூண கடையில் சாயா போட்டு சாயா ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அந்த சாயாவை கீழே ஊற்றிட்டு வந்துட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சு. இனி நீங்கள் அடுத்த விளாக் பார்க்கறது வந்து நம்ம இன்னைக்கு கல்யாண நாளைக்கு என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு திண்டு தூங்குறத பற்றி. அதுதான் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு என்ன நைட்லாம் தூங்கவே இல்லை. என்ன பண்ணணும் பார்க்கலாம். கோயிலுக்கு கண்டிப்பாக போவோம். கோயிலுக்கு போவோம். ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் தான், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுவோம். இப்போ டீ போட்டுட்ருக்கோம். டீ போட்டு குடிச்சிட்டு தூங்கிடுவோம். தூங்கி எந்திரிச்சிட்டு மத்தியானத்துக்கு மேலே 2 மணிக்கு மேலே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலாம். அந்த விளாக் வந்து தனியாக பார்ப்பீங்க. ஓகேங்களா? வாங்குங்க. டீ போட்டுட்ருக்காங்க மாமா. சரி ஓகே, நம்ம வந்து இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். ஆரி சார் நல்லா பேசினாங்க. அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணவங்களும் எங்ககிட்ட நல்லா பேசினாங்க. என்கிட்ட பேசினோட இவர்கிட்ட நல்லா பேசினாங்க. சாப்பாடும் ஓகே, சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. வரையில் வந்து நம்மளுக்கு பிக்கப் ட்ராப் எல்லாமே அவங்க தான். பரவாயில்ல, பிக்கப் ட்ராப் எல்லாமே அவங்க தான். எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே. அந்த அது வந்து தண்டை தெரியும் உங்களை பற்றி. ஆமாம், அது வெளியே வரட்டும். இந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். சரி ஓகேங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.